வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ போன மாதம் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு சேமித்தேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லறை சேமிப்புகள் எல்லாமே ஃபஸ்ட்டு எண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சிறு சேமிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 3-in-1 ஜாரில் தான் வந்து 5 rupees காயின், 2 rupees காயின், 1 rupee காயின்னு தனித்தனியாக நான் சேமித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லறை சேமிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிறு சேமிப்பு. ஏன்னா அன்றாடம் நம்ம செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நம்மளோட பர்ஸில் கண்டிப்பாக காயின்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ஒழுங்காக சேர்க்கணும். இதை நீங்கள் சேர்த்திங்க அப்படிங்கனாலே மாத கடைசியில் ஒரு சிறு தொகை வந்து நமக்கு கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிறு சேமிப்போட ஒரு சேமிப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சின்ன சின்ன சில்லறைகளை சேமிக்கிறது தான். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய சிறு சேமிப்பு. உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஜான்வரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறு சேமிப்பு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய சில்லறை காசுகள் வந்துச்சு. நான் ஏன் 3-in-1 ஜார் வாங்கினேன் அப்படின்னா 1 rupee, 2 rupee, 5 rupeeன்னு பிரித்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக எண்ணிட்டு தனித்தனி கவரில் கொண்டு போய் நான் வந்து கடையில் கொடுத்துருவேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். சில மாதம் பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காயின் டிமாண்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிமாண்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் பொதுவாக வந்து நான் வாங்கக்கூடிய பால் பாக்கெட் கடையில் தான் வந்து நான் கொடுப்பேன். ஸோ மொத்தமாக 5 ரூபாய் காயின் வந்து 210 ரூபாய்க்கு, 2 ரூபாய் காயின் 52 ரூபாய்க்கு, 1 ரூபாய் காயின் 27 ரூபாய்க்கு இருந்துச்சு. மொத்தம் 289 ரூபா. 9 ரூபா திரும்பி போட்டேன். 280 ரூபா அப்படியே ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 9 ரூபா வந்து நான் என்ன பண்ணிட்டு திரும்பி பாக்ஸ்லேயே காலியாக இருக்கக்கூடாதுன்னு போட்டுட்டேன். ஸோ 280 ரூபா மொத்தமாக சிறு சேமிப்பு இருந்துச்சு. அதோட ஒரு 20 ரூபா சேமித்து 300 ரூபாயாக வந்து என்ன செஞ்சுட்டேன், கடையில் போய் மாற்றிட்டு வந்துட்டேன். பால் கடையிலே கொடுத்து 300 ரூபா சில்லறை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 280 ப்ளஸ் ஒரு 20 ரூபா நோட்டை கொடுத்து 300 ரூபா. பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சின்ன சேமிப்பாக ஆரம்பித்தது 300 ரூபா கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச். ஸோ இந்த உண்டியலில் தான் நான் சேர்க்குறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வாரமும் எப்படி நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு செலவுக்கும் என்னால் முடிஞ்ச தொகைகளை எடுத்து வச்சுருக்கேன். சில செலவுக்கு வந்து 50 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். சில செலவுக்கு நிறையா செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, ஒரு செலவுக்கு 10 ரூபா. அப்போ வந்து கிட்டத்தட்ட நான் போன மாதம் 76 செலவு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் பார்த்துருக்கீங்க. இந்த 76 செலவு பண்ணும் பொழுதும் ஒரு தொகையை நான் வந்து இதில் போட்டேன். ஸோ இதுதான் இந்த நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சோட மெத்தடு. ஸோ ஒரு செலவு செய்யும் பொழுது ஒரு ரூபாய், அது 10 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாக இருக்கலாம், உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு மாதிரி. ஸோ இதை வந்து நான் எப்போதுமே எண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 ரூபா வந்து நான் சில்லறை காசு சேமிச்சேன் இல்லையா, அதை டைரியில் வச்சேன் இல்லையா, அந்த அமௌண்ட் இது. ஸோ இது அப்படியே ஒரு பக்கெட் இருக்கட்டும். இது இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது தனியாக வச்சிட்றேன். ஸோ இந்த சில்லறை காசோட சேமிப்பை வந்து நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்றேன். நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சு டைரி கீழே இருக்குது. இந்த 300 ரூபா சில்லறை காசு மூலமாக சேமித்த இந்த பணமும் தனியாக இருக்குது. இது இல்லாமல் இந்த டைரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புது நியூ கரன்சி நோட்டை நான் சேமித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சில்லறை காசில் மூலமாக வந்த அந்த அமௌண்ட்டையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ டைரியில் இருக்கிறது நியூ கரன்சி நோட்டு. முன்னாடி ஒரே அமௌண்ட்டு சேர்த்துட்டு இருந்தேன். இப்போ எதெல்லாம் புது நோட்டு கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துட்டேன். பார்த்திங்கன்னா 100 ரூபா, இதுவுமே உங்களுக்கு பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சிறு சேமிப்பு பண்ணும் பொழுதும். ஸோ இது 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு. ஸோ இதுதான் வந்து எனக்கு நியூ கரன்சியில் இந்த மாதம் சேமித்தது. ஸோ இதையும் நம்ம மொத்தமாக என்ன செஞ்சிடலாம், சேர்த்துடலாம். 10 ரூபா, 50 ரூபாலாம் தனித்தனியாக வந்து என்ன செஞ்சுருவோம், சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாமே எதில் கேஷ் ஸ்டஃப் பண்ண போகிறோன்னா நம்மளோட சேவிங்ஸ் பேகு. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆஷ் கலர் பேக் நான் வச்சுருப்பேன். இதில் தான் வந்து ஒரு மாதத்தோட முடிவில் எவ்வளவு சிறு சேமிப்பு சேர்த்துருக்கணும் அத்தனை ரூபாயும் நான் என்ன செஞ்சுருவேன், இந்த பேக்கில் வந்து நான் போட்டு வச்சுடுவேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்போ தனித்தனியாக கேஷ் ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி நான் வந்து நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் போட்ட அந்த அமௌண்ட்டையுமே பார்த்திங்கன்னா புது நோட்டு வர அதையுமே மாற்றிடுவேன். ஏன்னா அதில் பழைய நோட்டுகள் இருக்கும். அடுத்த மாதம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா சில்லறை எடுத்தேன் பட்ஜெட் போடுறப்ப அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், அழகாக நோட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவிங்ஸ் பவுச்சில்
இப்போ நம்ம வரிசையாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு பழக்கமாயிடும். கிட்டத்தட்ட நான் இந்த சேமிப்புக்கு வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம், இப்போ பார்த்திங்கன்னா 5வது வருஷம் நான் சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5வது வருஷம் ப்ராப்பராக சேமிக்கிறேன். அந்த மொதல் 5 வருஷத்தில் அந்த 5 வருஷத்தில் மொதல் ஒரு 3 வருஷம் பார்த்திங்கன்னா சேமிப்பேன், செலவும் ஆகிடும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேமிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் பல விஷயங்களை பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி நிறையா படிக்கிறதுனால எனக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், இதுதான் இந்த பவுச் நான் அமேசானில் வாங்கினேன். 800 ரூபாய் எனக்கு ஒரு கேஷ் கிஃப்ட்டு வந்துச்சு. ஸோ அந்த கேஷ் கார்டு கிஃப்ட்டை யூஸ் பண்ணி நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 800 ரூபா வந்து என்னைய காசு போட்டு வாங்க சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். பட் ஆனால் அது ஒரு ஃப்ரீ ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னோடனே 1000 ரூபாய்க்கு வாங்கலான்னொன்னே நான் இந்த பவுச் வாங்கினேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இந்த மாதிரி பவுச்சில் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மல் பேக்கில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ தனித்தனி பவுச்சில் நான் போட போகிறேன். ஸோ கலர்ஃபுல் சேவிங்ஸாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்பே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போன மாதம்லாம் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 6000 சொச்ச ரூபா ஒரு வருஷமாக இந்த சிறு சேமிப்பில் நான் சேமித்தேன். அந்த அமௌண்ட்டை நான் அந்த மேஜிக் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு செலவு வரப்போ அதில் பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க வீட்டில். ஸோ அதை வந்து மறுபடியும் போய் பேங்க்கில் போட்டுடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு லிக்விடிட்டி கேஷ்க்கு கையில் எப்போதுமே இருக்கணும், நம்ம வைக்கணும். அப்படி எடுத்து வச்சாலே ஏதாவது செலவு தேடி வந்துடுது. இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வீட்டில் கொஞ்சம் கேஷ் இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வச்சாலே ஒரு செலவு வருது. அதுக்கு தான் பேசாமல் பேங்க்லையாவது இருக்கட்டும்ன்ட்டு பேங்க்கில் போடுறது. ஸோ கலர்ஃபுல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஜான்வரி மாதத்தோட எண்டில். ஸோ நம்ம வந்து இதை நீங்கள் செய்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு மாதம் செய்கிறீங்கனாலே அடுத்தடுத்த மாதம் நம்மளை அறியாமலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், பணம் சேர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி பாருங்கள், சிறு சேமிப்புன்னு தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் நான் எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதம் சேர்த்தேன் நான் எண்ணலை. மேபி வீடியோ பார்க்குறவங்க வந்து நான் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறத வச்சு நீங்கள் மேபி கவுண்ட் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து எண்ண மாட்டேன். அந்த வருஷ கடைசியில் எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில்லறை காசுகள் மட்டும்தான் வந்து எண்ணுவேன். மற்றபடி இந்த நியூ இண்டியன் மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் இருக்கிறத மொத்தமாக எவ்வளோ சேர்த்துருக்குன்னு எண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எண்ணாலே வந்து செலவு வந்துடும். ஸோ இந்த பவுச்சில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் எக்காரணம் கொண்டு தொட மாட்டேன். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் இதை தனியாக அது பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுருவேன். ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த போன வருஷம் 1 இயர் சேர்த்து அந்த 6000 கொண்டு போய் பேங்க்கில் போட்டுடலான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதத்துக்கான சிறு சேமிப்பை நான் இப்போ பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் எல்லோரும் இந்த மாதத்தில் என்னென்ன மாதிரி சிறு சேமிப்பு ஃபாலோ பண்ணிங்க, சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபராக செட்டாக்ஸ் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து சேமிப்பை செய்யலாம். இப்போ நான் செய்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் நியூ இண்டியன் மணி சேவிங் சேலஞ்சுக்கு ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வைக்கிறேன், சில செலவுக்கு 50 ரூபா எடுத்து வைப்பேன். நீங்களும் அப்படி எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களால் 2 ரூபா எடுத்து வைக்க முடியுதோ, 5 ரூபா எடுத்து வைக்க முடியுதோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை 100 ரூபாய் 200 ரூபா எடுத்து வைக்கும். அதாவது உங்களோட வருமானத்தை பொறுத்து நீங்கள் இந்த சேலஞ்சை பண்ணலாம். நமக்கு தேவை ஏதோ ஒரு அமௌண்ட்டை சேர்க்கணும். பெரிய அமௌண்ட்டு தான் சேர்த்தேன் அப்படிங்கிறது கிடையாது. இது சிறு சேமிப்பு. நமக்கு தேவை எல்லா பணத்தையும் செலவாக்கிடக்கூடாது. அதுதான் இந்த சேவிங்ஸ் மூலமாக நம்ம சொல்ல வர விஷயம். தான் எல்லா பணத்தையும் நான் எல்லா பணத்தையும் செலவழிச்சேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிறு தொகையை நான் சேமிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜனவரி மாதத்துக்கான சேவிங்ஸ் முடிஞ்சிருச்சு, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நியூ இண்டியன் மணி சேவிங் சேலஞ்ச், சில்லறை காசுகள், அப்புறம் டைரியில் புது கரன்சி சேர்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.